வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறது தான் ரொம்ப பெரிய பிக் டாபிக்ங்க. தமிழ்நாட்டில் கௌரவ டாக்டர் பட்டம் இருக்குல்ல, இதை வச்சு கூட ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒருத்தர் நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சுருக்காப்புல. அப்பேற்பட்ட விஷயத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இப்படி கூட ஸ்கேம் பண்ண முடியுமான்னு ஒரு புதிய பாணி தமிழகத்தில் உதயமாகியிருக்கு. இந்த கான்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பாணியை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பேசலாம். இப்போது நம்ம இந்தியாவோட உயரிய விருதுன்னு எடுத்தால் எதை சொல்லுவோம்? எல்லாரும் பாரத ரத்னாவை தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட பாரத ரத்னாவை யாருக்கு வழங்கணும் வழங்கக்கூடாது, இந்த முடிவை மத்திய அரசு தான் எடுக்கும். அதுக்கு நிறைய விதிகளை வகுத்து வச்சுருப்பாங்க. அவங்க இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் அந்த விருது கிடச்சிடாது. அந்த விருது வாங்கணும்னு ஆசையில் ஒரு சிலர் இருப்பாங்களே, அவங்க அப்புறம் நம்ம கம்பெனி மேலே வர்றதுக்கு இவங்களுக்கு விருது கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாரத ரத்னா விருது பேர்லேயே அவங்க ஒரு விருது நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எந்த அனுமதியும் வாங்க மாட்டாங்க யாருக்கிட்டையும், அந்த விருதை கொடுத்துருவாங்க. ப்ராப்ளமான பிற்பாடு அந்த விருது இது கிடையாதுங்க, இது தனி கேட்டகரியில் வரணும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. நான் சொன்னதில் சாராம்சம் வீரியம் புரியுதா? இது மாதிரி தான் ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்குது. ஆக்சுவலாக பல ஆண்டுகளாக பல பேரால் இது போல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டு இது போல் விருதுகள் வழங்கப்பட்டுருக்கு. ஆனால் என்ன திருத்தம்னா, பாரத ரத்னா கிடையாது, ஒரு பட்டம், டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம். இந்த மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டாக்டர் பட்டத்தை வாங்குவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ஸில் டி இருக்கும், ஸ்மால் ஆர் இருக்கும். இதுக்கு டாக்டர், மருத்துவம் படித்த டாக்டர்னு அர்த்தம். இன்னொரு டாக்டர் பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் வாங்குவாங்க. இந்த பிஹெச்டிலாம் முடிக்கிறாங்களே, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து பல விஷயங்களை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீசிஸை சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பட்டம் வாங்குவாங்க, முனைவர் பட்டம். அதுக்கு டாக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களே டாக்டர்னு அழைக்கிறோம். மூணாவது ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு துறையில், அது கலைத்துறையாக இருக்கலாம், விளையாட்டு துறையாக இருக்கலாம், எதுலேயோ அதில் அவங்க தான் டாமினண்ட்டாக இருக்கணும். பெரிய பங்களிப்பை செலுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கப்படும். அதுக்கு பேர் தான் கௌரவ டாக்டர் பட்டம். இந்த 3 பட்டங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா? இந்த 3 பட்டங்களில் கடைசியாக சொன்ன பார்த்தீங்களா, கௌரவ டாக்டர் பட்டம். இது யாருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு துறையில் நல்லா சிறந்து விளங்குறவங்களுக்கு நம்ம யூஜிசி இருக்குது பாருங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த பட்டத்தை கொடுத்துருக்கிறது ஒரு யூனிவர்சிட்டி கிடையாது, யூஜிசி கிட்ட அனுமதியை வாங்குறது கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் பட்டத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தை வாங்கினதில் யார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பரிட்சயமானவங்க தான். டிவி இண்டஸ்ட்ரியில் பெருசாக இருக்கவங்க, யூடியூப்பில் பெருசாக இருக்கவங்க, அவ்வளோயாங்க. சினிமாவில் டாமினண்ட்டாக இருக்கிறவங்களும் இந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி தெரியல, யார் இந்த பட்டத்தை வழங்கணுன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியல, வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரபலங்களோட முகத்தை வச்சு சாமானியர்கள் பல பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டாக எழுந்திருக்கு. உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நான் என்ன பண்ணுவேன், ஒரு 50 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குறேன் அப்படின்னு அறிவிச்சிருவேன். அந்த 50 பேரில் 10 பேர் நல்ல ஃபெமிலியரான ஃபேஸாக செலக்ட் பண்ணிவிடுவேன். அவங்கக்கிட்ட எதுவுமே நான் காசு வாங்க போகிறதில்ல, அவங்கள கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டாக்டர் பட்டம் இல்லையா, நம்ம தான் பட்டம் கொடுக்க போகிறோம். ஆனால் இவங்ககிட்ட செல்ஃபி எடுக்கிறது, இவங்களுக்கு பட்டம் நாங்கள் கொடுக்க போகிறத அறிவிக்கிறது, இது போலாம் பண்ணிவிட்டு மற்ற 40 முகம் தெரியாத சாமானியர்கள் இருக்காங்களே, இவங்ககிட்ட பட்டம் தானேங்க, ஒரு 30,000 ரூபா, 50,000 ரூபா, 1 லட்சம், இது போல் பேரம் நடக்கும். அவங்க அந்த பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பட்டத்தை கொடுக்கறத அறிவிப்பாங்க. என்ன பட்டம்? கௌரவ டாக்டர் பட்டம். எப்பேற்பட்ட பட்டம் எப்படி போகுது பாருங்கள். இது இவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது கண்டென்ட் முடிவில் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் நான் பொதுவாக நடக்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஏன்பா இது காசு கொடுக்குறவங்க கிட்டேயே பட்டத்தை கொடுத்துட்டு போயிடலாமே, எதுக்காக அந்த 10 செலிபிரிட்டி ஸ்பேஸ்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சூட்சமே. இப்போ நான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுவே செலிபிரிட்டிஸ் கொடுக்குறோம், அவங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காதுன்னு அனௌன்ஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபோட்டோஸே காமிச்சாக்கா, ஓ பெரிய இடம் போல இருக்குது சமூகம், நாமளும் பைசா பே பண்ணலாம், பட்டம் வாங்கலாம் அப்படி நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? இதுக்காக தான் செலிபிரிட்டி ஸ்பேஸை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரபலங்களோட முகங்களை வச்சு சாமானியர்கள் கிட்ட பாக்கெட்டில் இருந்து பைசாவை அடிக்கிற ஒரு நூதனமான சதுரங்க வேட்டை தான் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்ற ஸ்கேம். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன், பேசிக்கான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ ஃபர்தராக இந்த பெரிய கண்டென்ட்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். முதலே சொல்லிடுறேன், இந்த கான்டென்ட் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் ரொம்ப 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 முக்கியமானது. இப்படியும் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். ரைட்டு, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இணையதளம் தெரியுது பார்த்தீங்களா, அதை இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இதை போட்டு டைப் பண்ணுங்கள், அந்த இணையதளம் ஓப்பன் ஆக தான் பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? இருக்குது. இதோட டிரெக்டர் தான் ஹரிஷ் ராஜு. இவர் தன்னை பற்றி எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு, இந்த லிங்க்டின்ல எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கின்னஸ் உலக சாதனையாளர்னு சொல்லியிருக்காரு. கௌரவ டாக்டர் பட்டம் வென்றவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. புத்தக எழுத்தாளராங்க. அவர் எழுதிய புத்தகத்துக்கு பேர் செந்தமிழ் நாட்டு தமிழச்சு. இவர் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான விருதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்கியிருக்காராம்.
இதெல்லாம் நானாக சொல்கிறது இல்லை, அவராக சொல்கிறது. இந்த எல்லோ கலரில் ஒரு அங்கி போட்டுக்கிட்டு பட்டம் ஒன்று வாங்குறாருல, சாட்சாத் டாக்டர் பட்டம் தான். யார் வேறு யாரும் இல்லை, நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஹரிஷ் ராஜு அவர் தான். இதை ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினப்ப எடுத்த புகைப்படம். இப்போ ஒரு டாக்டர் பட்டத்தை கொடுத்துருக்காரு, அதுதான் சர்ச்சையே. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குல்ல சென்னையில், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அரங்கம் ஒன்று இருக்குங்க. இந்த அரங்கத்தை இந்த அரசு நிகழ்ச்சிகளுக்கும் தனியார் அமைப்புகள் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் இந்த ஸ்கூல் சார்ந்த ஈவெண்ட்ஸு கூட அந்த மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது டீன் இதுக்கு ஒப்புதல் அளிப்பாருங்க, அந்த அரங்கத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடக்கலான்னு சொல்லிட்டு. இந்த அரங்கத்தை தான் அந்த ஒரு அமைப்பு சொன்ன பாருங்க, அவங்க சூஸ் பண்ணுறாங்க. யார்? ஹரிஷ் அவர்கள் சூஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு போன வருஷம் நவம்பர் 10 இந்த ஒரு குறிப்பிட்ட அரங்கத்தை வாடகைக்கு எடுக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல அனுமதி மறுத்துருக்காங்க. ஏன்னா யார் என்னன்னே தெரில, திடீர்னு வந்து இங்கே ஆடிட்டோரத்தில் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா யார் கொடுப்பான்னு அவங்க அனுமதி மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளம்பி போகிறாங்க பாருங்க விரக்தியில் ஹரிஷோட டீமு, அவங்க திரும்பவும் அதே டீனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, சார் இதை பார்த்தீங்களா, வள்ளிநாயகம் அவர்கள் கையெழுத்திட்ட கடிதம், சிபாரிசு கடிதம், இதை பாருங்கள் சார், நம்பி கொடுங்க சார் அப்படின்றாங்க. அதை பார்த்ததும் அந்த டீனும் நம்பியிருக்காருங்க. ஏன்னா வள்ளிநாயகம் அவர்கள் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி. இவர்கிட்ட நாம கூட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். நம்ம சேனலே ஒரு சில பகுதிகளாக ஒளிபரப்பு பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் மனுஷன் நிதானமாக இருந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாருங்க. இவருக்கு இங்கே நல்ல பெயர் இருக்க தான் செய்யுது. வள்ளிநாயகம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய மேலாள் நீதியரசர் அவர்களே பரிந்துரை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி கொடுக்குறாங்களா, இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு இவங்க அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஒரு மேனாள் நீதிபதியோட கையெழுத்துக்கு இவ்வளோ மவுசு அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த அழைப்பிதழ் ஃபுல்லாக டிசைன் பண்ணப்படுதுங்க, இன்விடேஷன். அதில் என்னென்னலாம் இருக்குன்னு கவனித்து பார்த்தீங்களா? மேலே பாருங்கள், நம்ம இந்திய அரசோட முத்திரை. இதை இந்திய அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் பயன்படுத்தணும், ஆனால் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 1. 2வது, வள்ளிநாயகம் அவர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹானரபிள் ஜஸ்டிஸ்னு போட்டிருக்காங்க. ரிட்டையர்டுன்னு ஒரு வார்த்தையாச்சும் உள்ளே இருந்துச்சா? சார் ரைட்டு, கேட்டால் இதுக்கு ஒரு புது வழக்கம் கொடுப்பாங்க. 2 விடுங்க. 3வதா வென்யூன்னு போட்டு அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க. மற்ற எழுத்துக்களோட டெக்ஸ்ட்டோட சைஸை பாருங்கள், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த எழுத்துக்களோட டெக்ஸ்ட் சைஸை பாருங்கள், உங்களுக்கே புரியும் இதில் எதை அவங்க பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்கன்னு. இந்த அழைப்பிதழ் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டுச்சு, இவங்களாம் விருதுப்பா அப்படின்னு அவங்க கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக போன பிப்ரவரி மாதம் 26 அந்த குறிப்பிட்ட விவேகானந்தர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வள்ளிநாயகம் அவர்கள் உட்பட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருப்பாங்களா, பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இசையமைப்பாளர் தேவா அவர்கள் வந்திருந்தாங்க. சினிமாவில் நடன இயக்குனராகவும் நடிகராக இருந்துகிட்டு இருக்க சாண்டி அவரும் வந்திருந்தார். ஒரு சில துணை நடிகர்கள் வந்திருந்தாங்க. இவ்வளோ எதுக்குங்க, இப்போ யூடியூப்பில் கொடி கட்டி பறக்கிறாங்களே கோபியன் சுதாகர் இவங்களும் வந்திருந்தாங்க. இப்படி நிறைய பேரும் சூழலாம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சது. உங்களுக்கு பலத்த கரவொலியோடு மேடை கலக்கின்றேன். கிட்டத்தட்ட 40 பேருக்கும் மேலே கௌரவ டாக்டர் பட்டங்கள் அளிக்கப்பட்டுச்சு. ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குறதுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் ஒரே நாளில் ஒரே ஈவெண்ட்டில் 40 பேருக்கும் மேலே டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம். இதில் இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சினிமாவில் பெருசாக இருக்கவங்க, டிவி இண்டஸ்ட்ரியில் பெருசாக இருக்கவங்க, அப்புறம் இந்த யூடியூப்பில் பெருசாக இருக்கவங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த 40 பேருக்கு மேற்பட்டவங்க சொன்ன பாருங்க இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கினான்னு சொல்லிட்டு, அதில் ஜோதிடர்களும் அடங்கும். இந்த தனியார் கோயில்கள்லாம் இருக்குல்ல, அதை நிர்வகிப்பாங்க பாருங்க, அவங்களும் அடங்கும். ரியல் எஸ்டேட் அதிபர்களும் அடங்கும். ஊராட்சி மன்ற நிர்வாகிகளும் அடங்கும். இத்தனை பேருக்கு டாக்டர் பட்டம் கேட்டால் கௌரவ டாக்டர் பட்டம்னு சொன்னாங்க. ரைட்டு, இந்த பட்டம் வாங்கினாங்க பார்த்தீங்களா, வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பாடினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது இது எப்பேற்பட்ட பட்டம்னு. இப்போ அவங்களே ரெக்ரெட் பண்ணுவாங்க. கௌரவ டாக்டர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு இசைக்கலை த மியூசிக்கல் ஆர்ட்ஸ் எனும் பிரிவில் விருது பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆணையத்தின் இயக்குனரான திரு ஹரிஷ் அவர்களுக்கும் துணை இயக்குனரான திரு ராஜா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, விருது பெற வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் சுதும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. என்னுடைய இதயம் மிகுந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். சமூகத்தினுடைய மிக உயர்ந்த மனிதரான நீதியரசர் கைகளில் பெற்றதும் மதிப்புக்குரிய மனிதர் கைகளில் பட்டதும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. நான் தமிழில் டாக்டரேட் முடிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த துறைக்கு வந்ததுனால இன்னொரு 2 பகுதிகள் எழுத முடியாமல் அப்படியே அந்த டாக்டர் பட்டம் எழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு
கௌரவ டாக்டரேட் கொடுத்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. இதை வந்து படித்து வாங்கணுங்கிறதுக்கான ஊக்கமாகவும் நான் எடுத்துக்கிறேன். வணிக மொழியா உலக மொழியா ஆங்கிலம் இருந்தாலும் தேவை இருந்தாலும் தமிழ் மொழியால் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணமாக நான் என்ன கருதுகிறேன். இவங்கள மாதிரிலாம் வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மத்தியில் நாங்களும் வந்து ஏதோ ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம்னு நினச்சோம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மத்தியில் ஒரு அவார்ட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. சுதாகர் சொல்லுவார். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதைகளாக எழுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் முன்னாடிலாம் வந்துட்டு கோயில் திருவிழா ஆடுறப்பெல்லாம் எனக்கு சின்ன சின்ன அவார்டு மூமெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதுலேயும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். பட் அங்கேருந்து இப்போது இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஜட்ஜ் ஐயா கையெல்லாம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. தவளை தன்னோட வாயாலேயே கெடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு நிகழ்வும் இதில் அரங்கேறிச்சிங்க. இந்த விஷயம் எப்போ திரும்ப வெளியே வந்துச்சு, இது போல் ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த கௌரவ டாக்டர் பட்டன்ற பேர்லன்னு சொல்லிட்டு நடிகர் வடிவேலு அவர்கள் இருக்காங்களே, அவரை நேரில் பார்த்து இந்த பட்டம் கொடுக்குற டீம் இருக்காங்களே, அவங்க பல விஷயங்கள் அவருக்கு விளக்குனாங்க. அந்த விளக்குறப்ப வீடியோ காட்சிகளை பதிவு பண்ணிட்டாங்க. வடிவேல் சாருக்கு வீடு தேடி போய் அந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு படி மேலே அவரை பாட்டு பாடவும் வச்சாங்க. இது எல்லாத்தையும் வீடியோவாக வெளியிடவே அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டில் இவரோட முகத்தை இவரோட வசனத்தை யாரும் மறக்க முடியாது. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நபருக்கு டாக்டர் பட்டன்னதும் இவரோட விருதுகள் இருப்பாங்களே, வடிவலர்களோட விருதுகள், அவங்களும் அந்த நியூஸை பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ ட்ரெண்டாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுப்பா அது அமைப்பு, எது டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு, யாருப்பா அது ஹரிஷ்னு ஃபுல்லாக இன்டர்நெட் முழுக்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமா கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் தர வேண்டும். நிலைமையை பார்த்தீங்களா, கௌரவ டாக்டர் பட்டத்தை வீடு தேடி போயிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே விடுங்க. இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பிரதான செய்தி ஊடகத்தில் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நிகழ்வு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணப்பட்டுச்சு. லிட்ரலாக 2 மணி நேரம் 4 நிமிஷம் 25 வினாடிகள் வரைக்கும் அந்த ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே நெட்டிசன்ஸால் தேடுதல் வலை பெருசாக வீசப்பட்டிருந்துச்சு. இதில் லைவ் ஸ்ட்ரீமரை பல பேரும் பார்த்துட்டாங்களா, இன்னும் தேடுதல் வேட்டையை விரிவுபடுத்திட்டாங்க. இதுப்பா அந்த அமைப்பு, அந்த குறிப்பிட்ட அமைப்பு, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹரிஷை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தப்ப நிறைய ஷாக்கிங்கான ரிவியலேஷன் முன்வைக்கப்பட்டுச்சு. அது என்னென்ன ரிவியலேஷன்னா, முதல்ல இந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை ஒரு பல்கலைக்கழகம் தான் தரணும். ஆனால் இவங்க பல்கலைக்கழகமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க டாக்டர் பட்டம் இது கிடையாது. அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமே. ஸோ இந்த பட்டத்தை கொடுத்தவங்களுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த அழைப்பிதழில் அரசு முத்திரை போட்டது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தோட பெயரையும் பயன்படுத்தி இருந்தாங்களே, அந்த ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக, அது ரெண்டாவது தப்பாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த பட்டத்தை வாங்குறவங்க பல பேர் என்ன நினச்சிருக்காங்க, ஓ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து நம்மளுக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க போல இருப்பா அப்படின்னு எல்லாருமே வியப்போட உச்சிக்கு போயிருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே, கொஞ்சம் வெளியே வந்து வேற எதாவது நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்ப ஹரிஷ் அவர்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தாங்க. அதில் 2 வெப்சைட்டோட லிங்க்ஸை கொடுத்துருந்தாரு. அதில் முதல் லிங்க்கு ஓப்பன் ஆகுது. அதை கிளிக் பண்ணால் இதோ இந்த டொமைன் ஓப்பன் ஆகி நிற்கும். ரெண்டாவது லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுதான் முக்கியமான லிங்க்கு. ஏன்னா இந்த அமைப்பு பேரை வச்சு தான் அவங்க பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட அமைப்போட லிங்க் இது. அதை ஓப்பன் பண்ணாக்கா ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்படி தான் வரும். This account has been suspended. ஓகேவா, either the domain has been overused or the reseller ran out of resources அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை தவிர வேற எந்த ஒரு வார்த்தை பதமும் உள்ளே இருக்காது. இட் மீன்ஸ் அந்த இணையதளம் முடங்கி இருக்குன்னு அர்த்தம். இந்த கௌரவ டாக்டர் பட்டம் உங்களுக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் பல பேர் அப்படி ஆசுவாசமாக எழுந்திருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த சினிமா நடிகர்கள், யூடியூப்பில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த டிவியில் பெருசாக கோல் வச்சுட்டு இருக்கவங்க, அவங்க இந்த அமைப்போட ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்றத்தை பார்த்துருந்தாவது சுதாரிச்சிருக்கணும். அதையும் பார்க்கல. காட்டுற அந்த வீடியோ உங்களுக்கு. ஆக்சுவலாக இது போல் ஒரு பட்டமளிப்பு விழா அண்ணா பல்கலைக்கழகத்தோட அந்த கேம்பஸ்குள்ளேயே நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு ப்ரோமோ வீடியோவை அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க இந்த அமைப்பினர். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக உங்களுக்கு தெரியும். குறிப்பாக யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருப்பீங்களா, நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. என்னன்னா, இந்த யூடியூப்பில் சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க இந்த சேனல் ஐடிக்காக ஆஃப்டர் எஃபெக்டில் ஒரு எஃபெக்டை தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட டெம்ப்ளேட் மாதிரியே மாறிடுச்சு அது. அதை வச்சு அந்த ப்ரோமோ பண்ணியிருப்பாங்க. அதுவும் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லாம் காட்டுறது, ட்ரோன் ஷாட்டில் அப்படி பிரம்மாண்டமாக காமிக்கிற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் கலர் கரெக்ஷன் அவ்வளோ மோசமாக பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோமோ வீடியோலேயே இவ்வளோ சொதப்பி இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை ஒரு அமைப்பு நடத்துதுன்னா அவங்களோட இந்த ஷூட்டிங் கேப்பபிலிட்டி வேறு லெவலில் இருக்கணும். ஒரு பெரிய அமைப்பும் அந்த இடத்துல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க.
ஆனால் இவங்க வீடியோ பார்க்குறப்ப ஏதோ 2-3 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க புது யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட எப்படி இருக்க ஒரு ப்ரோமோ பண்ணா அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க. ஒரு பட்டத்தை வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி முதல்ல பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆனால் இந்த 40க்கும் மேற்பட்டவங்க அதை பண்ணாங்களா இல்லையா, அதான் பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. சார் ரைட்டு விடுங்க. ட்ரிப்பிள் கேம், ஆக்சுவலாக டபுள் கேம் ஆடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரிப்பிள் கேம் இங்கே ஆடப்பட்டிருக்கு. அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறேன். என்ன நடந்திருக்கும், வள்ளிநாயகம் அவர்கள் இருக்காங்களா, அந்த மேனாள் நீதிபதி அவர்கள், அவர்கிட்ட போயிட்டு சார் மதிப்பு வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே நம்ம நிகழ்ச்சி நடக்க போது நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார், போன வாட்டி வந்தீங்களே அதே போல் வாங்க சார் அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்கணும். அவர் ஓகே சொல்லியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அப்படியே அண்ணா பல்கலைக்கழகத்தோட டீன் கிட்ட வந்து சார் வள்ளிநாயகம் அவர்களே வராருங்க, இங்கே பெரிய ஈவெண்ட்டாக நடக்கும், நீங்கள் தாராளமாக இப்போ இடம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கணும். 2 கேம் முடிஞ்சிச்சா. 3வது கேம் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் கிட்ட, இந்த சினிமா, டிவி, யூடியூப், இன்னும் மற்றவங்களாம் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு போட்ட மாதிரிங்க, அவங்ககிட்ட போயிட்டு சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா, வள்ளிநாயகம் சார்லாம் வராரு, நீங்கள் வந்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு கெத்தாக இருக்காதுன்னு ஆசை வார்த்தை கூறியிருக்கலாம். ஸோ ட்ரிப்பிள் கேம் அப்படின்ற ஒன்று அரங்கேறி இருந்துச்சுன்னா அது இப்படி தான் அரங்கேறி இருக்கும். சரி ரைட்டு விடுங்க. இவர் வடிவேல் அவர்கள்கிட்ட இந்த எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட பட்டத்தை பற்றிலாம், அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு தெரியும், இவருக்கு எந்த ஒரு புலமை இருக்குன்ற உண்மை நீங்கள் ஈஸியாக அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, இதுதான் கரெக்டான அர்த்தத்தை குறிக்கும். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியோட கவர்னர்னு அர்த்தம். ஆனால் இவர் எப்படி திரும்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாரு வடிவேல் அவர்கள்கிட்ட, ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா கவர்னரோட ரிசர்வ் பேங்க்னு அர்த்தம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இதை வடிவேல் அவர்கள் கேட்குறப்பவே சுதாரிச்சிருந்தார்னா இப்போ அவரை பற்றி நெட்டிசன்ஸ் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நெகட்டிவாக. ஆனால் அவர் அங்கே மிஸ் பண்ணது இங்கே இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கு. அதில் இன்னொரு தற்செயலாக நடந்த விஷயம், அந்த பட்டத்தை கையில் வாங்கிட்டு வடிவேல் சாரே சொல்லுவார், இது எதுக்கு எனக்கு கொடுக்குறான்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. அவர் எதுக்காக சொன்னார்னு தெரியல, ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. வாங்கும்போது எனக்கு வந்து இது எதுக்கு கொடுக்காம தெரியல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர் இருக்காரு இல்லைங்களா, எல்லா மீமுக்கும் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வடிவேல் சாரோட வாய்ஸையும் ஃபேஸையும் தான். அப்பேற்பட்ட வடிவேல் சாரோட மீம் டெம்ப்ளேட் வாய்ஸை நாம் இப்போ அவரோட மைண்ட் வாய்ஸாக நினச்சி கேட்டோம்னாக்கா அது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. ஏய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையில் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு இமேஜும் நானாக கிரியேட் பண்ணது கிடையாதுங்க. இந்த அமைப்போட வெப்சைட் சொன்ன பார்த்தீங்களா, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெப்சைட்டு, அதில் ஃபுல்லாக ஹோம் பேஜ்லேயே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும் இது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், இவர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அண்ட் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா சைலேந்திர பாபு அவர்கள் சக காவலரை அவர் பாராட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸுங்க அந்த டொமைனில் இருந்துச்சு. இது எல்லாம் இந்த பட்டம் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரபலங்கள் பார்த்துருந்தாங்க அப்படின்னா என்ன நினச்சிருப்பாங்க, சமூகம் கண்டிப்பாக பெரிய இடம் போல இருக்குப்பா, அமைச்சர்கள்கிட்டலாம் இவ்வளோ க்ளோஸாக இருக்காரு, ஒரு பக்கம் சிஎம் பிஎம் அவங்களோட ஃபோட்டோவை சென்டர் பாயிண்டில் வச்சுருக்காரு, ஸோ எல்லாருக்கூடயும் நல்ல பழக்கம் போல இருக்குது, மாநில அரசு மத்திய அரசு 2 வரைக்கும் வாய்ஸ் இருக்கும் போல இருக்கு அப்படி தான் நினச்சிருப்பாங்க. இது சாமானியர்கள் நினைக்கிறது தான், பொதுவான நினைப்பு தான். அது எப்படி கட்டமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் அமைச்சர்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையவே கிடையாது. இவர் எப்படி மீட் பண்ணாங்க, இவங்க எதை சொல்லி அமைச்சர்களை சந்திச்சிருப்பாங்க, அங்கே தான் குழப்பமாக இருக்குது. சரி, விஷயம் இவ்வளோ பெருசாக பேசப்பட்டு இருக்கு, சம்மந்தப்பட்ட அந்த அமைப்பினர்கிட்ட நாம் தொலைபேசி வகையில் ட்ரை பண்ணி கொஞ்சம் விளக்கத்தை வாங்கலாம். ஏன்னா ஊடக தர்மம் 2 பக்கமும் பார்த்து பேசணும். அதனால் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸ்விட்ச் ஆஃப் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி ஸ்விட்ச் ஆஃப். சரி, அடுத்து ஏதாவது கிடைக்கும் அவங்க பக்கத்துலேருந்து விளக்கம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ கிடைச்சது தான் ஒரு வீடியோங்க. இந்த கண்டென்ட்டை ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஹரிஷ் அவர்கள் இருக்கார்லங்க, இவரே பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அவ்வளோ பெரிய அமைப்போட இயக்குனராக கருதப்படுற ஹரிஷ் அவர்களோட இந்த ஃப்ரேம் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, கேமரா ஒருத்தவங்க செட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரேமை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அந்த இடம் எப்பேற்பட்டதுன்னு. அவர் எந்த பேக்ரவுண்டில் இருந்து பேசுகிறாருன்னு பார்த்துக்குங்க. அவர் சொல்கிற விஷயம்னா நல்லா காது கொடுத்து கேட்டுங்க. ஏன்னா மறுப்பு சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க, இது உங்களுக்கு தகுதியே இல்லை இந்த பட்டத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் சில பேர் பேசுகிறாங்க. ஒரு டிவி சேனல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதுன்னு கொஞ்சம் கொந்தளிக்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சட்ட ரீதியாக எதை இருந்தாலும் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரிஷ் அவர்கள் இந்த எல்லா விவகாரங்களையும் மறுத்து வெளியிட்டிருக்க அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள். வணக்கம், என் பேர் ஹரிஷ், டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். லாஸ்ட் February 26 வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அது சம்பந்தமா வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனியார் தொலைக்காட்சியில மட்டும், தனியார் செய்தி நிறுவனத்துல மட்டும் ஒரு தவறான ஒரு செய்தி வந்து ஃபிளாஷ் ஆயிட்டு இருந்தது இன்னைக்கு காலையில இருந்து. ஆக்சுவலா வந்து அதுக்கான அப்ரூவல் கரெக்டா இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லை, அதுக்கான அப்ரூவல் வந்து கரெக்டாக தான் இருக்கு. அதுக்கான அப்ரூவலுக்கான சாம்பிள் வந்து இங்க இருக்கு. சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கும். இதுல வந்து ப்ராப்பரான அப்ரூவல் நம்ம கிட்ட இருக்கு. தென் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அவார்ட் பண்றதுக்கான எந்த விதமான ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதற்கான பதிலும் நான் தரேன். நான் இது வந்து எம்ஓஏன்னு சொல்லுவாங்க, மொமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சாம்பிளும் இதுல இருக்கு. இதுல வந்து பாயிண்ட் நம்பர் 4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெளிவா இதுல புரியும். டு ப்ரொவைட் த ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கும். இதை வந்து இதுதான் வந்து இதுக்கான நமக்கான அப்ரூவலுக்கான சர்டிபிகேட். தென் இன்னொரு விஷயம் வந்து இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் தவறு. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த ஒரு அவார்ட் கிடையாது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சேனல்ல மட்டும்தான் இது வந்து நடந்திருக்கு. நேற்று ஈவினிங் வரைக்குமே வந்து நம்மளை பத்தின பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் அந்த சேனல்ஸ்ல வந்துட்டு இருந்தது. என்ன ரீசன் தெரியல. இன்னைக்கு மார்னிங் வந்து அதே சேனல்ல வந்து நம்மளை பத்தின நெகட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு. பட் என்னதான் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் நேற்று வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து இன்னும் அவங்க டெலீட் பண்ண கூட இல்லை. இன்னும் அந்த பாசிட்டிவ் நியூஸ் அதே சேனல்ல தான் இருந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு சில தவறான காரணங்களால வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான சட்ட நிபுணர்களை வச்சு அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யாரும் வந்து பேனிக் ஆக வேண்டாம். யாரும் எங்கேயும் ஏமாத்தல, யாரும் எங்கேயுமே நடந்து போல. ஸோ தைரியமா இருங்க, பி கான்ஃபிடன்ட். நம்ம திரும்பி வருவோம், எல்லாமே சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம். அந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் சில பேர் என்ன நினைப்பீங்க, ஏன்பா நல்ல தம்பியா இருக்காருப்பா, அவரை போயிட்டு எல்லாருமே இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பீங்க. முதல்ல நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆதாரம்னு சொல்லி காமிச்சார் பார்த்தீங்களா, அதை எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் இன்னங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதைத்தான் அவர் அந்த வீடியோவில் ஆதாரம்னு சொல்லி காமிச்சிருந்தாப்புல. இது என்னன்னா, ஒரு நிறுவனம் இந்திய அரசால் பதிவு பண்ணப்பட்டதற்கான ஒரு அத்தாட்சி தான் இந்த சர்டிஃபிகேட்ஸ். இதை நாம் இன்கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதில் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அமைப்பு சார்ந்த எல்லா தகவல்களையும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆடுதுறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தஞ்சாவூர் ஆடுதுறையை பின்புலமாக கொண்ட ஒருத்தர் வேற லெவலில் ஷைன் பண்ணுற உலக லெவல் அப்படின்னா நம்ம மெச்சி பார்க்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட விவகாரத்தில் பேர் அடிபட்டு இருக்கு பார்த்தீங்களா. சரி, ஓகே, ரைட்டு, விடுங்க. இப்போ ரெண்டாவது இந்த டாக்குமெண்ட்டுக்கு வாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெமோரண்டம், அதாவது புரிந்துணர்வு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். புரிந்துணர்வு அப்படின்னாலே ஓகே இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டா மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப கட்ட அனுமதியை அளிப்பாங்க. அதுதான் மெமோரண்டம். இந்த மெமோரண்டம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் ப்ராசஸ் சரியாக இருந்தால் தான் ஃபைனல் ஸ்டேஜ்னே ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ புரிந்துணர்வு பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது பாயிண்ட்டை படித்து பாருங்கள். டு ப்ரொவைட் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷனல் ரிசோர்சஸ், ஹானரரி டாக்டரேட் டிகிரிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் இன்ஃபார்ம், assist and unite individuals, educators, organizations and governmental bodies in the dissemination and adoption of the Universal Declaration of Human Rights at every level of society அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குற விஷயம் இருக்குல்ல, அதோட ஆரம்ப புள்ளியே இங்கே தான். இந்த மெமோரண்டமில் இப்படி குழப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடம் தான். புரியுதாங்க? ஒரு கம்பெனியாக உள்ளே போய் பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசியில் பல்கலைக்கழகம் பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது கௌரவ டாக்டர் பட்டார்களை இதை கொடுக்கறத சொல்கிறேன். அடுத்தபடியாக நம்ம ஈரோடு மகேஷ் அவர்கள், இவர் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றியும் பேசிடலாம். ஏன்னா விவகாரம் பெருசாக மாறிச்சுல, நிறைய ஊடகங்கள் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி விளக்கம் கேட்பாங்களே, அதுமாதிரி நிறைய பேரும் கேட்டாங்க. அப்போ ஈரோடு மகேஷ் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. வள்ளிநாயகம் அவர்களே வந்து பட்டங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாங்க. அவர் கையில் பட்டம் வாங்குறது ஒரு பெரிய கௌரவன்றதுனால தான் நான் ஒத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். இதுக்காக என்கிட்ட எதுவுமே பணத்தெல்லாம் அவங்க கேட்கலங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா குற்றச்சாட்டு இருந்துச்சுல, கௌரவ டாக்டர் பட்டமா இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்க, உன் பேர் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இவர் இதை சொல்லியிருக்காருங்க. என்கிட்ட அவங்க பணம் எதுவும் கேட்கலன்ட்டு. அடுத்தபடியாக வள்ளிநாயகம் அவர்கள்கிட்டையும் ஊடகங்கள் தொலைபேசி வேலை கேட்டிருந்தாங்க. சார் என்ன சார் இது போல் சொல்கிறாங்களே சார், உங்களோட விளக்கம் என்ன சார் அப்படின்ட்டு. அப்போ அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா, ஏங்க எனக்கு அன்னைக்கு மட்டுமே, அதாவது பிப்ரவரி 26 மட்டுமே 4 நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. நான் பொதுவாக பல நிகழ்ச்சிகளில் கலந்துப்பேன், என்னை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க, இது என்னோட பழக்கமாக இருக்குங்க. அது மாதிரி அன்றைக்கி நான் 4 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் ஒன்று தான் அந்த விவேகானந்தர் அரங்கத்தில் நடந்துச்சுல அந்த நிகழ்ச்சி. இவங்க ஏற்கனவே இது போல் நிகழ்ச்சி நடத்தினாங்க, அதனால தான் நான் நம்பி போனேன்னு இவர் சொல்கிறாரு. யார்? இந்த அமைப்பினர் ஏற்கனவே நடத்தின நிகழ்ச்சியில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இதோட ஆதாரத்தை போக காட்டுறேன். அதைத்தான் இவர் மேற்கொள்ளிட்டு சொல்கிறாரு. மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. விருது தரணும்னு கூப்பிட்டாங்க, அதனால் நான் போனேன். ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னுட்டு நானும் அந்த ஃபங்க்ஷனில் ஃபர்தராக அப்படியே கலந்துக்கிட்டேன். என்னோட பேரில் ஒரு லெட்டர் உருவாக்கப்பட்டிருந்தது எனக்கு இப்போதாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அது போலியா அப்படின்றத பார்க்கணும்.
நான் எந்த பரிந்துரை கடிதமும் தரவில்லைன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயமே இதுதான், தரவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரோட சிக்னேச்சர் உள்ளே இருக்குன்னா அது யார் போட்டிருப்பா, எதுக்கு போட்டிருப்பா? சரி, இந்த நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க? அவங்களாச்சும் செக் பண்ணியிருக்க வேணாமாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஈரோடு மகேஷ் அவர்கள் என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக வள்ளி நாயகம் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாரு அதையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் தாண்டி நாம் எல்லாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தான். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இவர் தான் மிஸ்டர் வேல்ராஜ், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதோட துணை வேந்தர். இவர் என்ன சொல்லியிருக்காரு, பிரபலங்கள் இந்த பட்டங்களை வாங்கியிருக்கவே கூடாதுன்றாருங்க. துணைவேந்தரே சொல்கிற விஷயம் இது. வள்ளிநாயகம் உட்பட எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்கன்னு அவரே பதிவு பண்ணுறாரு. பணம் கொடுத்தல் வாங்கல் இருந்தாலும் கூட சொல்லவா போகிறாங்க அப்படின்னு சூசகமாக பதிவு பண்ணியிருந்தாரு. அப்படியே இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட லெட்டர் இருக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் அதுக்கப்புறம் வந்ததுன்னு சொல்லிட்டு இதை ப்ரெஸ் பீப்புள் முன்னாடி அவர் எடுத்து காண்பிக்கவே செஞ்சுட்டாரு. பல்கலைக்கழகத்தோட பெயர் தப்பாக பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, இது எங்களோட பட்டமளிப்பு விழாவே கிடையாதுங்க, விருது விழா அப்படின்னு சொல்லி தான் அவங்க அனுமதி எங்ககிட்ட கேட்டாங்க. கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு எங்கேயுமே அவங்க குறிப்பிடவே இல்லைன்னு சொல்கிறாரு. புனிதமான இடத்துல இப்படியா நடக்கணும் அப்படின்னு விவேகானந்தர் அரங்கம் இருக்குல்ல அதை மென்ஷன் பண்ணுறாரு. பாருங்கள் அந்த அரங்கத்துக்கு எப்பேற்பட்ட பேர், விவேகானந்தர் அரங்கம். எப்பேற்பட்ட மகான், அறிவில் எவ்வளோ சிறந்தவர். அவரோட பெயர் கொண்ட அரங்கத்தில் எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு. போலீஸில் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்களாம், அதை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ஆதங்கத்தை கொட்ட ஆரம்பித்தாருங்க. நல்லா பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதாவது சண்டே பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ளே பிற்பகல் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடந்தப்போவும் அதே தான், எங்களோட ஸ்டாஃப் யாருமே அங்கே உள்ளே கிடையாது. அதனால தான் இந்த நேரத்தை அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹைகோர்ட் ஜட்ஜ் நீதியரசர் டாக்டர் டிஎன் வள்ளிநாயகம் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணது மாதிரி ஒரு லெட்டர் வந்தவுடன் சரி இது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஹாஃப் அ டே கொடுத்துள்ளார்கள். அதில் அவர்கள் அவார்டு ஃபங்க்ஷன் என்று தான் குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படி கௌரவ டாக்டர் பட்டம் என்று எங்கேயும் மென்ஷன் பண்ணவில்லை. சில ஆர்கனைசேஷன்ஸ் சில அவார்டு கொடுக்கறது மாதிரி கொடுப்பார்கள், ஹோட்டலில் வைத்து நார்மலாக கொடுப்பார்கள், அதுபோல் ஃபங்க்ஷன் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை உபயோகப்படுத்தியது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அதற்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிட்டோம். போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து லீகலாகவும் கண்டிப்பாக இதை ஆக்ஷன். ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு புனிதமான இடம், அதிலும் விவேகானந்த ஆடிட்டோரியம் ஒரு பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த ஒரு ஆடிட்டோரியம். அந்த அரங்கத்தில் வைத்து இப்படி ஒரு தவறான செயல் நடந்ததற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். இதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்து இதற்கு பின்னால் இது போன்ற தவறான செயல்களை யாரும் செய்யக்கூடாது என்பதற்கு தக்க கண்டிப்பாக பெரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போம். இல்லை, நாங்கள் டாக்டர் வள்ளிநாயகம் அவர்கள் கொடுத்த லெட்ரு எங்களுக்கு இன்னுமே அவர் சைன் பண்ணதா அல்லது அவர்களே ஃபேக் லெட்டரான்னு தெரியல. இதுவும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அவார்டு ஃபங்க்ஷன்னு தெரியாமல் தான் முதல்ல கொடுக்கல. அதில் ஹைகோர்ட் ஜட்ஜினோட ஒரு லெட்டர் இருந்ததுனால கொடுத்துட்டோம். எனக்கு கண்டிப்பாக அவர் சைன் பண்ணியிருக்க மாட்டார்னு இப்போ தோணுது. இப்போ என்ன தோணுதுன்னா அவர் அந்த லெட்டர் மட்டும் ஃபேக் லெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. இந்த லெட்டர் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ படித்து பார்த்தா தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு அவர் எழுதியிருக்க முடியாதுன்னு மாதிரி தெரியுது. அது ஒரு சைன் அவங்க ஃபேக் பண்ணி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க போல தெரியுது. அந்த லெட்டர் காப்பி ஒரு மாதிரி வித்தியாசமாக எழுதியிருக்கிறாங்க. அது அண்ணா யூனிவர்சிட்டிக்கே எழுதியிருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் இப்போ நல்லா படித்து பார்த்து அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். பில் கேட்ஸுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி அவர் உண்மையாட்டு பண்ணிட்டாங்க. ஒரு கண்டிப்பாக அவங்க ஒரு பிளான் பண்ணி தவறு பண்ணியிருக்காங்க. அவங்கள இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லை. அது கரெக்டாக இதை நல்லா பிளான் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி முதல் 6 மணி வரை மோஸ்ட்லி பல்கலைக்கழக வளாகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பல்கலைக்கழகத்திலேருந்து எந்த ஆசிரியரும் அங்கே இல்லை. நீங்கள் இந்த இதில் கூட இன்விடேஷனை பார்த்தா ஒரு இடமும் அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை, வென்யூ அண்ணா பல்கலைக்கழகம்னு போட்டாங்க. அதை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. 18/1/2023 அன்னைக்கு 58,000 பே பண்ணியிருக்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கலாம். ஆனால் பணம் கொடுத்தவங்க கூட பணம் கொடுத்தவங்க அவங்களோட இதை பணம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. பணம் வாங்கியிருக்கலாம். யூஸ்வலாக பணம் கொடுத்தவங்க ஏமாந்த பிறகு பணம் கொடுக்கலன்னு சொல்லலாம். இல்லை, கௌரவ டாக்டர் பட்டம் அண்ணா ஒரு பல்கலைக்கழகம் தான், ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து தான் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு பப்ளிக்கு தெரியணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தான் ஒரு அவார்டு அவங்க ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹானரி டாக்டர் கொடுக்க முடியாதுங்கிறது அந்த 40 பேருக்கும் தெரியல.
இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பவர் கிடையாது. அது ஒரு யூஜிசி மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறதா இருந்தால் அதை யூஜிசியில் பெர்மிஷன் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட அதிகாரம் உண்டு. அந்த அதிகார வரம்பில் அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து யூஜிசி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அந்த செல்லுக்கு பேர், அந்த கவுன்சில் பேர் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு இருக்குது. ஆனால் அவங்க இன்டர்நேஷ்னல் கரப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது நாங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் அந்த டைரக்டருக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு லீகலாகவும் போலீஸ் வழியாகவும் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். எவ்வளோ பெரிய புயல் பார்த்தீங்களா? அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது இந்திய கல்வித்தரத்தோட சர்வதேச அடையாளம். அப்பேற்பட்ட வளாகத்தில் இப்பேற்பட்ட நிகழ்வு, துணைவேந்தரையே ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வச்சுட்டாங்க. அவ்வளோ பெருசாக போயிருக்கு. ரைட்டு, விடுங்க. போன வருஷம் நடந்த கதைக்கு வரலாம். போன வாட்டி மட்டுமே 2 அழைப்பிதழ்களை பார்க்க முடிஞ்சுது. அதுலேயே அவங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பட்டங்களை வாரி வழங்கியிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர்கள் ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும், யோகி பாபு அவர்களாக இருக்கட்டும், பார்த்திபன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க இருக்குமே நீண்டு போகுது பட்டியல். இவ்வளோ எதுக்குங்க, இசையமைப்பாளர், எல்லாருக்கும் பிடிச்ச இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் இருக்காங்களே, அவருக்கு கூட பட்டம் வழங்கியிருந்தாங்க. இதே அமைப்பினர் தான். அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பட்டங்களை அவங்களுக்கு அளித்தது வேற யாருமே இல்லை, மதிப்பிற்குரிய மேலாள் நீதிபதி வள்ளி நாயகம் அவர்கள் தான். சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இந்த ஒரு ஆவணத்துக்கு வாங்க. அந்த அமைப்பு இருக்குல்லங்க, இவ்வளோ தூரம் போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குமே, அதே அமைப்பு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இந்த அமைச்சகத்துக்கிட்ட தங்களோட அமைப்பு எந்த அளவு பதிவு பண்ணியிருக்கு, அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட பர்டிகுலர்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் கடைசியாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிரெக்டர்ஸ் சிக்னேட்டரி டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த காலமில் 3 பேரோட பெயர்கள் இருக்குது. அதில் ஒருத்தர் நம்ம கதையின் நாயகன் ஹரிஷ் ராஜ் இருக்கார்ல, அவர். இன்னும் 2 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஐகிரி, கண்ணன் ஹேமாவதி. இந்த 2 பேர் யார், இப்போ வரைக்கும் அவங்கள பற்றி தெரியல. ஸோ இதுலேருந்து நமக்கு புலப்படுற விஷயம், ஒட்டு மொத்தமாக 3 டிரெக்டர்ஸ் இருந்திருக்காங்க. என்னப்பா இது குழப்பத்தோட உச்சிக்கே கூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். ஒன்று கிடச்சிதுங்க. முக ஒற்றுமை அப்படியே தான் இருக்குது. அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஹரிஷ் சாய்ராம்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. அதில் இந்த முன்னாடி நடந்த ஈவெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. மேலே ஃபுல்லாக சம்மந்தமான டெக்ஸ்ட்டு, வார்த்தைகள் ஃபுல்லாக மழையை பொழிஞ்சு வச்சுருந்தாங்க. இவரோட பேர் ஹரிஷ் ராஜுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கார் எல்லா இடங்கள்லையும். அவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் ட்விட்டர் கணக்கில் மட்டும் எதுக்காக டாக்டர் ஹரிஷ் சாய்ராம்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும்? நான் இவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்க இதை பற்றி பேசிட்டேன் பார்த்தீங்களா? இந்த விஷயங்களை பற்றி ஸ்டேஜ்லேயே ஹரிஷ் அவர்கள் பேசினாங்க. அந்த ஈவெண்ட் நடந்த பிப்ரவரி 26 அப்போ ஒரு தெளிவாக சொல்லியிருந்தார், முனைவர் பட்டம்னா என்ன, இந்த பட்டத்தை அதான் இந்த அமைப்பினர் கொடுக்குறாங்களே, இந்த பட்டம் எதுக்கானது, இந்த பட்டம் வாங்கின பிற்பாடு உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர்னு போடுறீங்கன்னா அதில் என்ன வேறுபாடுகள் இருக்கணும், நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஏதாவது ஃப்ராடு வேலை எதனா பண்ணிக்கிண்ணி, அவரே சொல்கிற ஸ்டேஜில் ஓப்பனாக பண்ணிக்கிண்ணி இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நாங்கள் இந்த பட்டத்தை திரும்ப பெற்றுவோன்ற வரைக்கும் அவர் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தாருங்க. ஆனால் கடைசியில் அவர் சொன்ன விஷயம் அவருக்கே திரும்பி நிற்கிற மாதிரி தான் விவகாரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு அமைப்பு தரக்கூடிய இந்த ஒரு மதிப்பெரு முனைவர் பட்டம், சமூகத்தின் உயரிய விருதான மதிப்பெரு முனைவர் பட்டம் வந்து எங்கெங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில புரோட்டோகால்ஸ் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் அதை வந்து உங்களிடம் ஒரு முறை சொல்லி நினைவூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நாம தரக்கூடிய இந்த ஒரு பட்டமானது முனைவர் பட்டம் கிடையாது. ஓகேங்களா? முனைவர் பட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க படிச்சு PhD முடிச்சு தீசிஸ் சப்மிட் பண்ணி வாங்குறதுக்கு பேர் தான் வந்து முனைவர் பட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்ல இதுக்கு அறிவர்னு பேர். இது அறிவர் பட்டம். ஓகேங்களா? நீங்க தமிழ்ல உங்க பெயருக்கு முன்னால் அறிவர் அப்படின்னு தான் போடணுமே தவிர முனைவர் அப்படின்னு போடக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். அதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. நம்பர் 2, சார் நான் ஹானரரி டாக்டரேட் வாங்கிட்டேன், நான் வந்து கிரீன் பென்ல சைன் பண்ணலாமா, அதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். அதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. நீங்க எக்காரணத்திற்கொண்டும் பச்சை மை பயன்படுத்தி உங்களுடைய கையொப்பம் இடக்கூடாது. யூ டோன்ட் யூஸ் தி கிரீன் இங்க். ஓகேங்களா? வைல் சைனிங். நீங்க பச்சை மை பயன்படுத்தி உங்களோட கையொப்பம் இடக்கூடாது. அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம். நீங்க உங்களுடைய பேருக்கு முன்னால் டாக்டர் அப்படிங்கிறத தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த டாக்டர் அப்படிங்கிற அது வந்து எப்படி மென்ஷன் ஆகணும் அப்படின்னா கேபிட்டல் D கேபிட்டல் R அப்படிங்கிற கொட்டேஷன்ல மென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? கேபிட்டல் D ஸ்மால் r அப்படிங்கிறது MBBS படிச்ச டாக்டர் குறிக்கும். கேபிட்டல் D கேபிட்டல் R அப்படிங்கிற நோட்டேஷன்ல உங்களுடைய பெயருக்கு முன்னால் அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் நீங்க வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது உங்களது பெயருக்கு பின்னால்
ஹானரஸ் காசியா அப்படிங்கிற நேமை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹானரஸ் காசியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன் கிரீக்ல வந்து கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிற வார்த்தையை அது குறிக்கும். நீங்க இந்த ஹானரரி டாக்டரேட் வாங்கினதுக்கு அப்புறம் எனி கிரிமினல் ஆர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா, சட்டத்திற்கு புறம்பான செயல்களிலோ அல்லது ஒழுக்கமற்ற செயல்களிலோ ஈடுபட்டால், கடவுள் புண்ணியத்தில் யாரும் அப்படி போக மாட்டோம், இஃப் சப்போஸ் ஆனால் ஏற்பட்டால், ஓகேங்களா, உங்களிடம் கொடுக்கப்பட்ட த இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலால் கொடுக்கப்பட்ட சமூகத்தின் உயரிய விருதான இந்த டாக்டர் பட்டம் திருப்பி வாங்கி கொள்ளப்படும். அதில் எந்த விதமான பாரபட்சமும் பார்க்க மாட்டோம், அதை திருப்பி வாங்கி கொள்வோம். இந்த சமூக சேவைக்காக நம்ம தரக்கூடிய இந்த உயரிய விருது வந்து இது அனைவருக்கும் பயன்படும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் மாண்புமிகு திரு வள்ளிநாயகம் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார். உங்களது பலத்த கரவொலியோடு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ப்ளீஸ் வெல்கம் சார். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருது தராங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்டமோ விருதோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தரதா அறிவிக்கப்பட்டதுமே நீங்கள் முதல்ல யார் அந்த விருதை கொடுக்குறாங்கன்றத பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா பாரத ரத்னா, ஆஸ்கார் அவார்டு இதெல்லாம் கூட நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலான்னு யாராவது உங்ககிட்ட சொல்லி ஸ்கேம் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட விழிப்புணர்வுக்காக மட்டும் தான் இவ்வளோ தூரம் இந்த கான்டென்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அந்த அமைப்பு மேலேயோ தனிப்பட்ட நபர் மேலேயோ காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. அவங்க யாருனே முதல்ல எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் மக்களோட விழிப்புணர்வுக்காக தான் இவ்வளோ தூரம் எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ விருது பட்டம்னு ஆசை வார்த்தை கூறின உடனே ஓடி போய் நின்றாதீங்க. வெரிஃபிகேஷன் ரொம்ப 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 மஸ்ட்டு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கடந்த 10 வருஷங்கள யோசிச்சு பார்த்தீங்களா, இது போல் விருது வழங்குறவங்களோட எண்ணிக்கையும் பட்டம் வழங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வருஷத்துக்கு 2 ஈவெண்ட்டை பார்க்குறதே பெரிய விஷயம், கௌரவ டாக்டர் பட்டம் சார்ந்து. ஆனால் இப்போ அப்படியா, வாரத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா, இந்த அமைப்பினர் தனியார் ஹோட்டல்ஸ்லேயோ மற்ற எதனா ரெசார்ட்லேயோ அந்த ஈவெண்ட்டை நடத்தியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் நடத்தின இடம் எங்கே, அண்ணா யூனிவர்சிட்டி. இதை பார்க்குற மக்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், ஓ அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்க விருது போல இருக்குது அப்படின்ட்டு. அங்கே தான் ப்ராப்ளமே. அதுவும் கௌரவ டாக்டர் பட்டம்லாம் சும்மா வாங்க, எந்த அளவுக்கு அதுக்கு தகுதி இருக்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நம்ம இயேசுதாஸ் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் தராங்க அப்படின்னா அந்த மனுஷன் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த சினிமா பின்னணி பாடகர்களில் இயேசுதாஸை டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தவங்களால சொல்ல முடியுமா? இருக்கலாம், போட்டி இருக்கலாம். ஆனால் நம்ம மனசில் இப்போ வரைக்கும் இயேசுதாஸ் வாய்ஸ் யூனிக்குப்பா, வேறு யாரோட டச்சுமே இருக்காதுன்னு நாமளே புகழ்வோம். அந்த ஃபீல்டில் அந்த மனுஷன் தான் டாமினண்ட்டாக நிற்கிறாப்புல. அப்பேற்பட்டவருக்கு அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னா அந்த கொடுக்குறாங்களா பட்டத்தை அவங்க என்ன தெரியுமா நினச்சி கொடுப்பாங்க, இப்பேற்பட்ட ஒருத்தர் கையில் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு தான் பெருமை நினச்சி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் நிறைய பேரும் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் சரியான திறமைக்கு அந்த பட்டம் கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் என்ன நடக்குது, இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, ரைட்டு விடுங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த விவேகானந்தர் அரங்கம் இருக்குல்ல, இது இனிமே தனியார் நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது ரொம்ப 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 அரிதினும் அரிதாக மாறிடும். அவ்வளோயே அவங்களும் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ண கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. இனிமேல் தனியார் நிகழ்ச்சிகள் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தவறு அப்படின்னு சந்தேகப்பட்ட உடனே நோ சொல்ல பழகுங்க. ஏன்னா வள்ளிநாயகம் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போன பிற்பாடு தாங்க எனக்கே தெரியும் டாக்டர் பட்டம் கொடுக்க சொல்கிறாங்கன்னு. அவர் அப்போவே அங்கேருந்து கிளம்பியிருந்தாருன்னா பிரச்சனை அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் இல்லை, இது மாதிரி ஏதாவது தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிடுங்க. எஸ் சொல்லியே பழக்கப்படாதீங்க. இது போல விஷயங்களுக்கு நோ சொல்லலாம். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் ஆடுதுறையை பேஸாக கொண்டுக்கிட்டு ஒரு பட்டதாரி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஷைன் பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவரோட பேருக்கு களங்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே தான் பெரிய டவுட்டே எட்டி பார்க்குது. இவருக்கு பின்னாடி யாருனா இருப்பாங்களோ? ஏன்னா இந்த அளவுக்கு யோசித்து பண்ணுறதுக்கெலாம் என்ன சொல்லணும் புரியும் நம்புகிறேன். பார்க்கலாம், இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டோம், அதை சார்ந்தும் பயணப்படுவோம். ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், உஷார் மக்களே, அவ்வளோதான் சொல்ல முடியும் கான்டென்ட் முடிவில். ஆசையை தூண்டி ஆட்டையை போட பல கும்பல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. காசு கொடுத்தா பட்டம்ன்ற நிலைமை வந்துருச்சுன்னா நல்ல திறமையாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு நாளை பின்ன ஒரு விருதோ பட்டமோ கிடைச்சாலும் நாம் சந்தேக கண்ணில் தான் பார்ப்போம். இவர் எவ்வளோ கொடுத்து வாங்கினார் தெரியலையாப்பான்னு சொல்லிட்டு. இந்த பேர் வரக்கூடாதுன்னா இந்த விஷயம் இப்போயே களை எடுக்கப்பட்டாகணும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.